உங்களுடைய அழைப்பை ஏற்று அந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். என்னுடைய இரண்டாவது படம் உங்களுக்கு தெரியும். ஓகேக்கு அப்புறம் ரொம்ப பொறுமையாக நிறைய கதைகள் கேட்டு எதுவும் திருப்தியாக இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சுந்தரபாண்டியன் படம் ரிலீஸ் ஆனோடனே தேட்டரில் போய் பார்த்தா ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அடுத்த நாளே சாருக்கு ஃபோன் பண்ணேன், பிரபாகர் சார் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வாங்க மீட் பண்ணணும் அப்படின்னேன். மீட் பண்ணோடனே கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னேன். ஓகே சார் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், நானே பண்ணுறேன், நீங்கள் லைன் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னேன். ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து ரெண்டு லைன் சொன்னார். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது சார், ரெண்டுமே டெவலப் பண்ணுங்க. கடைசியில் 2 லைனையும் சேர்த்து ஒரே கதையாக ஒரு மாதம் கழிச்சுன்னு சொன்னார். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆன படம் தான். அப்புறம் ஹாரிஸ் சாருக்கு இப்போ கதை சொல்லிட்டு வாங்க அப்படின்னோம். அப்புறம் அவங்க போய் சொல்லிட்டு வந்து ஹாரிஸ் சார் ஃபோன் பண்ணி ரொம்ப திருப்தியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக இது பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அப்புறம் பாலசுப்ரமணியன் சார் ஓகேலேயே அவர் என்னோட ஒர்க் பண்ணார். ஸோ அவரும் கதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான். கிட்டத்தட்ட லாஸ்ட் February 22nd ஸ்டார்ட் பண்ணோம். சந்தானம் சார் திருப்பி இந்த படத்தில் ஒரு ஃப்ரெண்டாக வராரு. ஆனால் கண்டிப்பாக இது ஓகேவா ஞாபகப்படுத்தாது. ஏன்னா அது சந்தானம் சாரும் நானும் பிரபாகர் சாரும் அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்தோம். ஏன்னா திருப்பி அதே காம்பினேஷன் சேரும்போது அந்த மாதிரி கேரக்டரைசேஷன் இந்த படத்தில் எங்களை தவிர இந்த படத்தில் நிறைய பேர், 3 பேர். சந்தானம் சார் கேரக்டர் வந்து மயில்வாகன் அப்படின்னு ஒரு கேரக்டர், என்னோட பேர் கதிர்வேலன், ஹீரோயின் கேரக்டர் வந்து பவித்ரா. எங்களை தவிர இந்த படத்தில் என்னுடைய அம்மா சரண்யா மேம் அவங்க பண்ணியிருக்காங்க. திருப்பி ஓகேலேயே நிறைய பேர் சொன்னாங்க, உங்கள் 2 பேருக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு. அது இந்த படத்துலையும் கண்டினியூ ஆயிருக்கு. அண்ட் நரேன் சார் அவருடைய அப்பா ஃபாதராக நடிச்சிருக்காரு. பயங்கரமான பர்ஃபார்மர். எனக்கு அவரோட சீன் நடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாரு. பட் திருப்பி போய் டேரக்டர் போய் 1 more கேட்பாரு. நான்லாம் சும்மா தான் நடிச்சிட்டாலே 1 more டேரக்டர் கேட்டால் அவர் மாதிரி சார் நல்லா தான் சார் கொடுங்க அப்படின்னுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் அவரோட நடிச்சதான் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் பரத் சார் அவர் வந்து உன்னே போல் ஒருவன், அப்புறம் இன்னும் 2 தமிழ் படம் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து என்னுடைய ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ். ஹாரிஸ் சார் வந்து ஆல்ரெடி எனக்கு ஓகேல பெரிய ஒரு லான்ச் கொடுத்தாரு. எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ், எஸ்பெஷலி வேணாம் மச்சான் வேணாம். ஸோ இந்த படத்தை திருப்பி சேரும்போது எங்களுக்கு அதே ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. ஓகேவா அட்லீஸ்ட் ஈக்குவலாக பண்ணணும், இல்லைன்னா அதை தாண்டி போகணும் அப்படின்னு. 5 சாங்கில் 4 சாங் ஒரே ஸ்டிங்கில் முடிச்சு கொடுத்துட்டாரு. இந்த லாஸ்ட் சாங் வந்து அந்த வேணாம் மச்சான் வேணாம் மாதிரி ஒரு குத்து சாங் இருக்கு, எனக்கும் சந்தானம் சாருக்கும். அந்த சாங்க்கு மட்டும் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி கம்போசிங் மட்டுமே போகணும். போட்டு கொடுத்துருவாரு. அப்புறமா இல்லை அவரே எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு மாற்றிடுவாரு. அப்புறம் கடைசியாக தான் அந்த பல்லாக்கு தேவதை அப்படின்ற ஒரு சாங் போட்டு கொடுத்தாரு. கண்டிப்பாக வேணாமச்சாங்க அந்த மாதிரி அதுவும் ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு சாங் இன்னைக்கு காலையில் எல்லா எஃப்எம்ல ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மாஸ்டர் என்கிட்ட அதிகமாக கஷ்டப்படுறது மாஸ்டர் தான். ஏன்னா டான்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் எனக்கு. ஆனால் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் மாஸ்டரும் பேசிட்டோம். மாஸ்டர் போன படத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஓபி அடிச்சிட்டோம். ஸோ இந்த படத்தில் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெட்டராக ஆடணும், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் வந்து ரிஹர்சல் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதே மாதிரி எல்லா பாட்டுக்கு முன்னாடியும் ரிஹர்சல் பார்த்து ஓகேவோட பெட்டராக இல்லை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆடியன்ஸ் நீங்கள் தான் அதை சொல்லணும். அண்ட் எடிட்டர் டான் பாஸ்கோ அவரோட நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் இது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு உங்கள் எல்லாரும் மீட் பண்ணது. என்னுடைய ஓகே படத்துக்கு எவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி அந்த படம் வெற்றியடை வாழ்த்துனீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.